இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடல் வெப்ப அலை காரணமாக இனிவரும் காலங்களில் வரும் புயல்கள் வலிமை பெற்றதாக மாறும் என மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அந்த இருண்ட மேகங்கள் ஒட்டுமொத்த நகரத்தையும் மூடிவிட்டன. பகல் இரவு போல மாறியது. சூறைக்காற்று பலமாக வீசியது. வீட்டிலிருந்த பொருட்கள் தூக்கி வீசப்பட்டன என்று துபாய் மக்கள் துயரத்துடன் பேசியபடியே இருக்கிறார்கள். அந்த பாலைவன நாட்டில் ஓராண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழை அண்மையில் ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது. துபாயில் மட்டுமல்ல, இனி உலகம் முழுக்க இப்படித்தான் நடக்கும் என்று சூழலியல் விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்வள தொழில்நுட்ப கழகத்தின் 31வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன், கடல் வெப்பம் உயர்வால் ஒரே இடத்தில் அதிக மழை கொட்டுவது வழக்கமாகும் என்கிறார். எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வர்றது எப்படின்னா, முன்னாடி ரெயின்ஃபால்லாம் ஒரு க்ளவுடு ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் ஸ்பேஷியலாக வரும். திக்னஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நிறைய அந்த அதே க்ளவுடு ஹைட்டு ஓவர் ஆகுது, ஆனால் ஸ்பேஷியல் டொமைன் குறைஞ்சிடும். அதனால் வந்துச்சுன்னா மொத்தமாக டம்முன்னு வருது. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஒரு இடத்துல நடக்குது, இன்னொரு இடத்துல நடக்க மாட்டேங்குது. முன்னாடி ஒரு பரவலாக மழை பெய்யறதெல்லாம் இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் கூடுறதுனால ஒரு இடத்துல ஃப்ளட்டு, இன்னொரு இடத்துல ட்ரவுட்டு. அதனால் 2 ப்ராப்ளம் வி ஆர் ஃபேஸிங். அது எப்படின்னா, அந்த அதாவது ஒரு டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அட்மாஸ்பியர், அந்த அட்மாஸ்பியர் முன்னாடி 1 லிட்டர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும் க்ளவுடில். இப்போ அதே வார்ம் ஆச்சுன்னா அது 1 லிட்டருக்கு பதிலாக 1.5 லிட்டர் பிடிக்கணும். ஸோ கீழே விடுறப்ப பொத்துன்னு அது 1.5 லிட்டர். முன்னாடி 1 லிட்டர் பெய்யறது இப்போ 1.5 லிட்டர் பெய்யும் ஒரு இடத்துல. அதாவது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் அட்மாஸ்பியர் ஹஸ் இன்க்ரீஸ்ட் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். கடல் வெப்ப அலை ஏற்படுவதால் இனி வரும் காலங்களில் புயல்கள் வலிமை பெற்றதாக மாறும் என்று கூறிய அவர், கடந்த காலங்களில் கடல் வெப்ப அலை சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும் என்றும் இப்போது மாத கணக்கில் தொடருவதாகவும் தெரிவித்தார். அண்டார்டிகாவின் கடல் பகுதியில் வெப்பம் அதிகரிப்பு குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சீசன் நெக்ஸ்ட் இயர்லாம் பார்க்கறதுக்கு நம்ம அண்டார்டிகா நம்ம அங்கே உள்ள அப்சர்வேஷன் நமக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் இப்போ வரைக்கும் அண்டார்டிகாவில் லேண்டில் அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, விண்ட் எவ்வளோ இருக்குது எல்லாம் கணிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது போக அந்த அண்டார்டிகாவில் உள்ள ஓஷனில் எப்படி டெம்பரேச்சர்லாம் வார்ம் ஆகுது, அந்த சலினிட்டி எப்படி குறையுது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டியா இந்த மாதிரி புதுசாக ஓஷன் கிளைடர் அனுப்புகிறோம். இந்த கிளைடர் கடலுக்கு அடியில், அதாவது ஐஸுக்கு அடியில் போய் அங்கே உள்ள டெம்பரேச்சர் என்ன, அங்கே உள்ள சலினிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு சேட்டலைட் மூலமாக நமக்கு இங்கே டேட்டா கொடுக்கும். அந்த டேட்டாவை வச்சு எப்படி ஐஸ் எல்லாம் அங்கே மெல்ட் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம். அதை பண்ணிட்டோம்னா இங்கே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சீசனில் எப்படி நெக்ஸ்ட் சீசனில் இங்கே வெதர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அனுமானிக்கலாம். கடல் வெப்ப அலை அதிகரிப்பால் கடலில் வெப்பம் அதிகரிப்பதோடு கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும், பவளப்பாறைகள் பாதிக்கப்பட்டு கடல் சூழல் பாதிக்கப்படும் என்றும் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.